மினல் காஃபிரீன். விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையாளனுமாகிய எல்லாம் வல்ல யாகனாம் அல்லாஹுடைய திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜிதா செய்யும்படியாக வானவர்களுக்கு கட்டளையிட்ட போது அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிந்தனர், இப்லீஸை தவிர. அவன் நிராகரித்தான், காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். இறைமறை குர்ஆன் 2வது அத்தியாயமான சூரத்துல் பக்ராவினுடைய 34வது வசனம் இங்கே ஓதி காட்டப்பட்டு அதனுடைய பொருளும் செய்விக்கப்பட்டது. மேற்கண்ட வசனத்திலே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கட்டளையான சஜ்தா செய்வது எனும் கட்டளைக்கு அங்கே இருந்த அல்லாஹுடைய படைப்பினங்களில் 3 படைப்பினங்கள், அதில் ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர். மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க நாடி அல்லாஹ் வானவர்களிடத்தில் எடுத்து சொன்னபோது, யா அல்லாஹ், உன்னை துதிப்பதற்கு நாங்கள் இருக்குகின்ற போது பூமியில் இரத்த ஆறுகளை ஓட்டி குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று ஆட்சேபனை செய்த வானவர்களுக்கு மத்தியில் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு குணமான, வானவர்களை பொறுத்தளவில் என்ன கட்டளை தரப்படுகிறதோ, என்ன செய்தி பகிரப்படுகிறதோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனுடைய முந்தைய பிந்தைய எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அதனுடைய ஆக்க அழிவுகளை பற்றி விரிவாக எதுவுமே தெரியாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது மனிதனுக்கு ஒரு கட்டளை இடப்பட்டால் அதனுடைய எதிர்கால நிகழ்கால லாப நட்டங்கள் அத்தனையும் புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருப்பதனால், அந்த கல்வியை புகட்டியிருப்பதனால், அந்த கல்வியை கொண்டு வானவர்களுக்கு மத்தியில் ஒரு பரீட்சை வைக்கின்றான். இந்த பரீட்சையில் வானவர்கள் மௌனித்து விடுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கேட்ட அத்துணை செய்திகளையும் பெயர்களையும் ஒப்புவித்து விடுகிறார்கள். இந்த சிறப்பை மையப்படுத்தி வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஜ்தா செய்ய அங்கே ஆணையிடுகிறான். அங்கே இருந்த இப்லீஸும் வானவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க எந்தவித யோசனையும் இல்லாமல் படைத்தவன் கட்டளையிட்டிருக்கிறான், அவனுக்கு கட்டளைக்கு அடிபணிவதுதான் தன்னுடைய படைப்பின் இலக்கணம் என்பதை புரிந்து கொண்டு அங்கே சிரம்பணிந்து விடுகிறார்கள். ஆனால் இப்லீஸ் என்ன செய்கிறான்? மறுத்து விடுகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இந்த செய்தியை திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்தினுடைய 30 முதல் 36வது வசனங்கள் வரை நாம் எடுத்து படித்து பார்ப்போம் என்று சொன்னால் விளங்கி கொள்ள முடியும். மேற்கண்ட வசனத்தில் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக இப்லீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், நிராசை அடைந்து விட்டவன், நிராசை அடையக்கூடிய ஒரு பொருளை அதற்கு தரப்பட்டிருக்கிறது.
நிராசை அடைந்து விட்டால் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோம். வெட்ட வரனா அதோட முடிஞ்சு, உசுறு அவ்வளவுதான், உசுறு போக போது நிராசை அடைஞ்சிட்டோம்னா நினைச்சிருவோம், அப்படி விழுந்துருவோம். இல்லை முயற்சி பண்ணுவோம் அப்படின்னா என்ன செய்வோம், தடுத்து பார்ப்போம், ஓடி பார்ப்போம், என்னவெல்லாம் முயற்சிகள் உண்டு அத்தனையும் செய்வோம். இப்போ எப்போ முயற்சிகள் அற்று போயிடும், இவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிச்சு என்று யார் நினைக்குகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நிராசை வந்து விட்டது என்று சொன்னால் அத்தனை காரியம் அதோட ஸ்டாப் ஆயிரும். அதனால் மூமினுடைய நல்ல பண்பாக அல்லாஹ் இறைமறை குர்ஆனில் சொல்லுகின்ற போது, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், மூமின்கள் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளை மகத்தான பேரருள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பினுடைய அந்த பேரருள் தான். அப்போ நாம் தப்பு செஞ்சுட்டோம், வரம்பு மீறிட்டோம், நம்மளை மாற்றிக்கிடுவோம், நம்மளை திருத்திக்கிடுவோம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை ஷைத்தானுக்கு வரலை. அப்போ என்ன நிராகரிச்சிட்டியா, ஏன்னா அருளாளன் அவன் தான், படைச்சவன் அவன் தான், வாழ வைக்கிறவன் அவன் தான், அழிக்கக்கூடியவன் அவன் தான். அப்போ அவனே நிராகரிச்சிட்டான்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு ஹலாசு என்ற நிலைக்கு ஷைத்தான் வந்து விடுகிறான். அப்போ அந்த நிலையில் என்ன செய்யலாம், பாந்துனி இலாயோமி உபாசுவன், நாளை மறுமை வரை, அதாவது உலக அழியும் நாள் வரை எனக்கு ஒரு அவகாசத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் ஷைத்தான் கோரிக்கை வைக்கின்றான். இப்போ இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன பாடம் தரப்படுகிறது என்று சொன்னால், ஷைத்தான் என்பவன் நிராசை அடைந்து விட்டவன். மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலும் பாவம் செய்துட்டோமா அதில் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, எந்த ஒரு சமுதாயம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு பாவிகளாக ஆகிவிட்ட நிலையில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்னித்து விடுகிறான். எந்த சமுதாயம் நன்மை மட்டுமே செய்து கொண்டிருக்குமோ, நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருக்குமோ அந்த சமுதாயத்தை வல்லவன் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அழித்து விடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, நன்மையை மட்டுமே தொடராக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டாடுவான். அவங்க என்ன செய்வாங்க, நன்மையும் தீமையும் செய்வாங்க. தீமை செய்துவிட்டு அந்த தீமைக்காக வேண்டி வருந்துவார்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த தீமையினால் அல்லாஹ்வுடைய அருள் அற்று போய் விடுமோ, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தினால் பாவ மன்னிப்பை கோருவார்கள். வல்லவன் அல்லாஹ் அவர்களை மன்னித்து அருள் புரிவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான் நிராசை அடையக்கூடியவன். நாம் ஒரு காலத்தில் மூமின்களாக அல்லாஹுவை படைத்தவனாக, இரட்சகனாக, மன்னிப்பவனாக, நம்மை ஈடேற்றுபவனாக நம்பக்கூடிய நாம் மூமின் சொன்னாலே ஒரு பொருள் என்ன, அல்லாஹுவை அல்லாஹுவாக நம்புவது, மறுமையாக நம்புவது. ஆக குர்ஆனும் சுன்னாவும் நம்பிக்கைகளாக என்னவெல்லாம் சொல்லி காட்டுகிறதோ அந்த நம்பிக்கையினுடைய தாற்பயங்களை அப்படியே நம்பக்கூடிய நம்பிக்கைக்கு பெயர்தான் மூமின், நம்பிக்கையாளர்களுக்கு பெயர்தான் மூமின். ஆக அப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கையான மூமின்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இப்லீஸை போன்று நாம் என்ன செய்துவிடக்கூடாது, நிராசை அடையக்கூடிய பண்பை நாம் ஒரு கட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையினுடைய விஷயம்தான் அல்லாஹ் இங்கே இப்லீஸை பற்றியும் திருமறை குர்ஆனில் ஒரு 10-11 இடங்களில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் காரணம் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எந்த நிலையிலும் மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நிராசை அடையக்கூடிய அந்த பண்பை தூக்கி வீசி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தொடர் முயற்சிகளை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்லவன் அல்லாஹ் நம்மை, என்னையும், உங்களையும், ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஆக்கியல் புரிந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.